அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் 2 days vlogs பார்க்க போகிறீங்க. என்னென்னா ஈத் ஷாப்பிங் அண்டு அப்புறம் ஈத் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. காலையிலே கிளம்ப முடியலங்க, அதனால் மதியம் தான் ஷாப்பிங் பண்ணலான்னு போய். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷாப்பு தாங்க வந்திருந்தோம். இந்த கிட்ஸுக்காக இந்த ட்ரெஸ் பார்த்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எனக்கு வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட்டு என்னுடைய பொண்ணுங்க 2 பேருக்கும் இந்த சைஸ் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த ஃப்ராக் பார்த்தோம், இது ஆல்ரெடி என்கிட்ட வாங்கிட்டேன், கிட்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வேணான்னுட்டோம். இந்த ஷாப்புக்கு போகிறோமோ இல்லையோ, இந்த ஷாப்புக்கு மட்டும் வழக்கமாக வந்துடுவோம். அது ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடுச்சுங்க. இங்கே கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஓகே, நார்மலாக இருந்துச்சு. எல்லாமே ஒரே டிசைன்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு என்னமோ அவ்வளோவா பிடிக்கல. கடைசியாக இந்த கடையில் தாங்க ட்ரெஸ் எடுத்தோம். இந்த 3 ட்ரெஸ்ஸில் 3 கலர்ஸ் தாங்க இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கொஞ்சம் வடை பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வாக் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி டைம்லலாம் சூடாக வடை பஜ்ஜிலாம் சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். பட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் அம்மாவுக்கு இன்னொரு கடையில் சாரீ வாங்கிட்டோம். பட் நான் அது வீடியோவில் ஆட் பண்ண மறந்துட்டேங்க. நெக்ஸ்ட் இந்த சாரீஸ் கொஞ்சம் ரஃப் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கினோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி 7:30 ஆகிடுச்சுங்க. அப்புறம் எப்படிடா கிளம்ப போகிறோம், பஸ்ஸு கிடைக்கணுமேன்ட்டு அவ்வளோ கூட்டம். பஸ் வீட்டுக்கு சேரவே நைட்டு ஒரு 8:30 கிட்ட ஆகிடுச்சுங்க. 1 hourக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அப்படி வந்துட்டு அப்புறம் நான் சாப்பிட்டு தூங்கிட்டோம். அப்புறம் மறுநாள் விளாக் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா அரஃபா டே எடுத்த விளாக் தான். எப்போவுமே ஈதுக்கு கோன் வச்சு மெஹந்தி வச்சு போர் அடித்து போச்சு. சரி, இந்த ஒரு மாறுதலுக்காக நம்ம மருதாணி வைக்கலாமேன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஓகே, எங்கள் வீட்டு மாடியில் மருதாணி செடிலாம் இருக்குது. ஓகே, அதை போய் எடுத்துகிட்டு நம்ம போய் அதை போய் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு மாடி கிளம்பிட்டாங்க. ஈவினிங் போல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஒரு 5:30க்கு மேலே தான் மாடிக்கு வந்தேன். நான் எப்போவுமே மாடிக்கு வந்தாலும் சரி, இந்த மாதிரி என் மொபைலை தொட்டு இப்படி ஜஸ்ட் ஏதாவது ஒரு கிளிப் எடுக்கிறது எனக்கு ஒரு ஹேபிட்டுங்க. அது இப்போன்னு இல்லை, எப்போவுமே எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. அந்த ஈவினிங் டைம்லலாம் அந்த வானத்தெல்லாம் பார்க்குறது, இந்த பறவைகள்லாம் அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது பாருங்கள், அங்கே போய் அவ்வளோ பறவைகள் போய் அடைஞ்சிக்கும் ஈவினிங் ஆனால். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சவுண்ட்லாம் கேட்க ரொம்ப நம்மளுக்கு என்னமோ அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். அதுவும் மோஸ்ட்லி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். இஃப்தாருக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ தாங்க பறிச்சது மருதாணி, இவ்வளோ தான் கிடச்சிது ஆக்சுவலி. சரி ஓகே அப்படின்னு கீழே அப்படி இஃப்தாருக்கு ரெடி ஆகிடுச்சு. நோம்பு திறக்க ரெடி ஆகிட்டேன். ஜஸ்ட் வடை பஜ்ஜி, அப்புறம் பேரிச்சம்பழம், நோம்பு கஞ்சி, தண்ணி. அப்புறம் நோம்பு திறந்துட்டு அப்படியே ஷாப்பிங் போகலான்னு கிளம்பிட்டோங்க. ஹிஜாப், குழந்தைங்களுக்கு ஹிஜாப் வாங்குறது, எனக்கு ஹிஜாப் வாங்க அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். வர்ற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறையா குர்பானிக்காக மாடெலாம் வச்சுருந்தாங்க. மாஷால்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, வரிசையாக இருந்தது. இன்னும் அந்த பக்கம் வேறு நிறையா இருந்துச்சு. என்னால் அது இருட்டுக்குள்ளே அவ்வளோவா கவர். அப்புறம் ஷால் வாங்க கடைக்கு வந்துட்டோங்க. இது என்னுடைய ஃப்ரெண்டு கடை தான், ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவள் ஹிஜாப்பு, அப்புறம் ஷால்ஸு, அபாயா அது எல்லாமே விற்கிறா. சரி வைக்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு இந்த வாட்டி இங்கே வந்துட்டோம். கடையில் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டங்க. நாங்கள் மட்டும் இல்லை, அப்பா அது குட்டி கடை தான். பட்டு நிறைய கேர்ள்ஸ், அதுவும் இந்த காலேஜ் போகிற கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஹிஜாப் வாங்குறது. எனக்கு எந்த ஷால் எடுக்கணுன்னே தெரில, ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருந்தது. ஒவ்வொரு கலரும் பார்க்கும்போது யூனிக்காகவே இருந்துச்சு. ஆக்சுவலி ஏற்கனவே இங்கே ஒரு 2 times நான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்தது வேறு கலெக்ஷனாக இருந்தது. இந்த பாக்ஸஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த 2 பாக்ஸ்லேயும் இந்த பாப்பாஸ்க்கு தான் ஹிஜாப் வச்சுருக்காங்க. என் பொண்ணு இந்த ஹிஜாப் எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக இருக்குமா, எனக்கு இது வாங்கி கொடுமான்னு சொல்லிட்டு இந்த ஒயிட்டு இந்த பிங்க்கெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தா. பட் என்னமோ அதெல்லாம் வேணாண்டா, அதெல்லாம் இருக்குது ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வேணான்ட்டேன். ஆல்ரெடி அவகிட்ட அந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்கனால நான் அது வேணாண்டா, வேறு கலர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அது க்ரீன் கலர் தான் ஃபைனலாக சூஸ் பண்ணி எடுத்தோம். என்னுடைய சின்ன பொண்ணுக்கு லாஸ்ட்டாக கிளம்பும்போது தான் ஒரு ஷால் கிடச்சிது, அதுவும் ப்ரௌன். நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஈத்துக்கெலாம் லைட்லாம் போடுவாங்களா தெருவில் அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம் தாங்க. இப்போ தாங்க ட்ரெண்டாக இப்போலாம் ஆகிட்டுருக்கு.
ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா ஒரு சில வீட்டில் அந்த மாதிரி இது மாதிரி சீரியல் லைட்லாம் போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு 10 வீடு ஒரு 15 வீட்லேயாவது மேக்ஸிமம் இந்த மாதிரி சீரியல் லைட் போட்டு ரொம்ப டெக்கரேட் பண்ணி அழகாக்கிறாங்க. அது ஈதுக்கு மட்டும் இல்லை, ஹஜ் நாளைக்கும் சரி இப்படி தான் பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்து கிட்ஸுக்கு மெஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க மருதாணி வேணாம் மெஹந்தி வைங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டாங்க. சரி, எனக்கு அவ்வளோ மெஹந்தி டிசைன்ஸ்லாம் வராது, ஓகே. நானும் மருதாணி அப்புறம் வச்சுக்கிட்டேங்க. வச்சு முடிச்சுட்டு நான் ஒரு 2 ஹவர்ஸில் எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க பிடிச்சிது. அதே நைட்டு தாங்க, நைட்டிலே நான் வந்து எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சாரீ, அப்புறம் முசல்லா தொழுகிறதுக்கு காலையில் போயிட்டு, அப்புறம் அபாயா, நேற்று எடுத்த ஹிஜாப், இந்த ஷால் தான் நான் எடுத்தேன். அப்புறம் இந்த பக்ரீத்துக்கு நான் வந்து அபாயெல்லாம் எதுவும் வாங்கலை. ஸோ இதே போட்டுக்கலான்னு இதே இருக்கட்டும்னு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய பெரிய பொண்ணுக்கு ஃப்ராக்கு, அப்புறம் அவள் போட்டு போகிறதுக்கு ஹிஜாப்பு, தொழுகிறதுக்கு என்னுடைய சின்ன பொண்ணுக்கு ஒரு அவளுடைய ஃப்ராக், அப்புறம் ப்ரௌன் கலரில் நான் எடுத்த ஹிஜாப். நைட் எல்லாம் ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சுட்டு மார்னிங் அல்ஹம்துலில்லாஹ் தொலை போயிட்டோங்க. காலையில் கிட்ஸ் எழுப்புறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அவங்கள எழுப்பி கூட்டு போகிறதுக்குள்ளே என்னால் வீடியோஸ் எதுவுமே ஆட் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ரொம்ப பிஸி. அதுவும் நிறையா இந்த குர்பானி கறிலாம் வந்ததில் ரொம்ப வேலையாகிடுச்சு. என்னால் அடுத்தடுத்து வீடியோஸ் கவர் பண்ண முடியலங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் இவ்வளோதாங்க வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. எல்லாருக்கும் ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். பிலேட்டட்